ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை மீண்டுமாய் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணீர் மணி போல பாதுகாத்த தேவன் இனிமேலும் உங்களை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் யாருடைய கரத்தில் இருக்கிறோம்? கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறோம். நீங்களும் நானும் இந்த உலகத்தில் அதிகமாய் எதை சுமக்கிறோம் என்றால் கர்த்தருடைய பாத்திரத்தை சுமக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பாத்திரத்தை சுமக்கிறவர்களே என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறோம். இரண்டாவது, ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய மகிமையான பாத்திரத்தை, அவருடைய கிருபை நிறைந்த பாத்திரங்களை நாம் ஒவ்வொரு நாளும் சுமக்கிறோம். அன்பு என்ற பாத்திரத்தை, விசுவாசம் என்ற பாத்திரத்தை, நம்பிக்கை என்ற பாத்திரங்களை சுமக்கிறவர்களாய், பரிசுத்தம் என்னும் பாத்திரங்களை சுமக்கிறவர்களாய் நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய பாத்திரத்தை சுமக்கிறவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவருக்கு பிடித்த கதாபாத்திரங்கள் அன்பு, சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, பரிசுத்தம், நம்பிக்கை, விசுவாசம் என்று இப்படி ஒரு பட்டியல் இருக்கிறது. இப்படிப்பட்ட பாத்திரங்களை சுமக்கிறவர்கள் என்று நமக்கு வேதம் சான்றளிக்கிறது. அல்லேலூயா. இப்படிப்பட்ட கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. முதலாவது பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உங்களை யாரும் சபிக்க முடியாது. அல்லேலூயா. உங்களை யாரும் என்ன செய்ய முடியாது? சபிக்க முடியாது என்பதை முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சாபத்தை முறித்து போடுகிறவர், சாபத்தை விலக்கி போடுகிறவர் உங்க கூட இருக்கிறார். அல்லேலூயா என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இரண்டாவது காரியம், ஸ்தோத்திரம், சாபத்திலிருந்து, பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து விடுவிக்க, தப்புவிக்க வல்லவர் உங்களை வழிநடத்துகிறார் என்பதை நீங்களும் நானும் மறந்துவிடக் கூடாது. அல்லேலூயா. இன்றைக்கு மனிதனுக்கு, அநேக மனிதர்களுக்குள்ள ஒரு பெரிய பயம் என்னவென்று சொன்னால் சாபத்தை குறித்த ஒரு பயம். அல்லேலூயா. பாவத்தை குறித்த பயம் இருக்கிறதோ இல்லையோ, சாபத்தை குறித்த பயங்கள் தான். அவர்கள் சபித்து விடுவார்களோ, இவர்கள் சபித்து விடுவார்களோ, இவர்கள் மூலமாய் சாபம் வந்து விடுமோ, இவர் சாபம் போட்டு விடுவாரோ என்ற ஒரு அச்சம், ஒரு பயம் நமக்குள்ளே அடிக்கடி வந்து போவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு என்னவாம்? பிரியம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ யாக்கோபின் கர்த்தாவே ஒரு தேசத்தின் மேல் நீர் என்ன வைத்து? பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர் என்று சொல்லுகிறார். யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பின தேவன், ஆண்டவர் யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பின தேவன் சொல்லுகிறார், இஸ்ரவேலே நீ பயப்படாதே, யாக்கோபே நீ கலங்காதே என்று நம்மை ஒவ்வொரு நாளும் தம்முடைய வார்த்தையினால் தைரியப்படுத்துகிறவர், நம்முடைய வார்த்தையினால் நம்மை ஆற்றுகிறவர், நம்முடைய வார்த்தையினால் நம்மை தேற்றுகிறவர், அவருடைய வார்த்தையினால் நம்மை ஒவ்வொரு நாளும் திடப்படுத்துகிற தேவன் சொல்லுகிறார், நீ பயப்படாதே. உங்களுடைய சிறையிருப்பை என்ன செய்து விட்டாராம்? திருப்பி விட்டார். அல்லேலூயா. வேதத்தில் சொல்லப்பட்டது போல், கர்த்தர் நல்லத்தை திருப்புவது போல் கர்த்தர் உங்களுடைய, உங்களுடைய குடும்பத்தினுடைய, உங்களுடைய பிள்ளைகளுடைய எல்லா சிறையிருப்பையும் ஆண்டவர் திருப்பி விடுகிறவர். அல்லேலூயா. ஒருவேளை உங்களுடைய ஆசீர்வாதம் எங்கேயோ ஒரு இடத்தில் தப்பித்து நின்று கொண்டிருக்குமானால், உங்களுடைய நன்மைகள், உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எங்கேயோ ஒரு இடத்திலே தேங்கி கிடக்குமானால், எங்கேயோ தடைப்பட்டு இருக்குமானால், ஆனால் ஆண்டவர் அவைகளை உங்களுக்கு நேராக திருப்பி விடுகிற தேவன். அல்லேலூயா. அதான் ஆசீர்வாதத்தை நீங்க தேடி போக வேண்டாம், ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை நீங்கள் தேட வேண்டாம், ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். உங்களுக்கு உண்டானவைகளை கர்த்தர் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே
சிறையிருப்பை திருப்பி விட்டுருவார். உங்களை சுற்றி இருக்கிற எல்லா சிறையிருப்பும் உங்களுக்கு விலகி போகத்தக்க ஆண்டவர் திருப்பி விடுகிற தேவன். அல்லேலூயா. அதனாலதான் சகரியாவில் பார்க்கிறோம். சகரியா 9:12 சொல்லுகிறது, நம்பிக்கை உடைய சிறைகளே எங்க திரும்புங்க, அரணுக்கு திரும்புங்க. நம்பிக்கையோடு சிறையின் அனுபவத்தில் இருக்கிற அன்பு சகோதரனே, நீ சிறையின் அனுபவத்தில் இருக்கலாம், சிறைச்சாலையின் அனுபவத்தில் இருக்கலாம், செயல்பட முடியாத அனுபவத்தில் இருக்கலாம், இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கலாம், நெருக்கடியான சூழ்நிலையில் இருக்கலாம். ஐயோ நான் என்ன செய்வது என்று கலங்கி கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட சிறையின் அனுபவத்தில் இருக்கிற நீ உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது சொல்லுகிறது. அதான் சொல்லுகிறார், நம்பிக்கையுடைய சிறைகளே நீங்கள் எங்கே திருங்கள்? அரணுக்கு. அரணுக்கு அரண் யாரை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. நானே அவருக்கு அரண் கோட்டையுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. நம்பிக்கை உடைய சிறையின் அனுபவத்தில் இருக்கிற மகனே, நம்பிக்கை உடைய சிறையின் அனுபவத்திலே இருக்கிற மகளே, இதோ நீ அரணாகிய இயேசுவினிடத்தில் திரும்பு. அப்பொழுது என்ன நடக்குமா? இரட்டிப்பான நன்மை தருவாராம். எப்ப தருவாராம்? இன்றைக்கே தருகிறார். சிறையின் அனுபவத்திலே இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். 85ஆம் சங்கீதத்தில் முதல் வசனத்திலே சொல்லுகிற பொழுது, யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர் என்று தாவீது சொல்வது போல் ஆண்டவர் மகனே மகளே உன் குடும்பத்தின் சிறையிருப்பை ஆண்டவர் இன்றைக்கு திருப்புகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கா இல்லையா? இருக்கு. அரணாகிய கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை இருக்கு. சிறையின் அனுபவம் எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும், போராட்டமாக இருந்தாலும், நிந்தையாக இருந்தாலும், அவமானமாக இருந்தாலும், நெருக்கடியாக இருந்தாலும், பலவீனமாக இருந்தாலும், என்ன விதமான காரியமாக இருந்தாலும் அது சிறையின் அனுபவத்துக்கு ஒப்பாக இருக்குமானால் ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறது. என் இயேசு என்னோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினவர் என்னோடு கூட யாக்கோபின் தேவன் இருக்கிறார். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய கர்த்தர் இதோ என்னுடைய சிறையிருப்பை மாற்ற என்னோடு கூடவே இருக்கிறார். அவர் என்னை பார்த்து சொல்லுகிறார், உங்களை பார்த்து சொல்லுகிறார், நம் அனைவரை பார்த்து ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். நம்பிக்கையோடு சிறையின் அனுபவத்தில் இருக்கிற என் மகனே மகளே, நீ அழகாகிய கிறிஸ்துவினிடத்தில் திரும்பு. இன்றைக்கு உனக்கு இரட்டிப்பான நன்மையை தருவேன், அதை இப்பொழுதே தருவேன். அல்லேலூயா. இன்றைக்கு இப்பொழுதே. இந்த வசனத்தை நான் வாசிக்கிற பொழுதெல்லாம் ஒரு சகோதரியை குறித்து எனக்கு ஞாபகம் வரும். அந்த சகோதரிக்கு திருமணமாகி 6-7 ஆண்டுகள் ஆகிவிட்டது. குழந்தை இல்லாத ஒரு சூழல். குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பில்லை என்று மருத்துவர்களால் அறிவிக்கப்பட்டுவிட்டது. பல மருத்துவங்கள் பார்த்து முடியாது என்ற ஒரு சூழல். மருத்துவர்கள் ஏதோ ஒரு விதமான குறைபாடு இருக்கிறது நிமித்தமாக அவருடைய மனைவிக்கு குறை இருக்கிறது என்று சுட்டி காட்டிவிட்டார்கள். ஆதலால் குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்ற சூழல் இருந்ததனால் அவர்கள் மிகுந்த வசதியுடையவர்கள். கணவனுடைய வீட்டில் மிகுந்த வசதி, ஒரே பையன். மருமகளுக்கு குழந்தை இல்லை என்று சொல்லி அவர்கள் காத்திருந்து 7 வருடங்கள் ஓடிவிட்டது. பல மருத்துவர்களை பல மருந்துகள் எடுத்து பார்த்தார்கள், ஒரு பலனும் இல்லை. இறுதியாக மருத்துவர்கள் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்துவிட்டு சொல்லுகிறார்கள், வாய்ப்பு மிகவும் கடினமான ஒன்றுதான், அதனால் நீங்கள் ஏதேனும் ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்க்கலாமே என்று ஆலோசனை கொடுத்திருக்கிறார்கள். அப்பொழுது அந்த கணவனுடைய வீட்டிலே எல்லோருக்கும் ஒரு வருத்தம் உண்டாயிற்று. திடீரென்று பார்த்தார்கள், தன் மருமகளை
அப்படியே அனுப்பிவிட்டு தன் மகனுக்கு இன்னொரு திருமணத்தை நடத்தி கொள்ளலாம், ஏனென்றால் மருமகளுக்கு தானே குறைபாடு என்று சொல்லி தன் மகனுக்கு ஒரு திருமணத்தை செய்து வைத்து விடலாம் என்று அங்கே திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இது இந்த காரியம் மருமகள் மூலமாக அவருடைய தகப்பனார் வீட்டுக்கு இந்த செய்தி வருகிறது. இந்த செய்தி வந்தவுடனே அவர்களுக்கு ஒரே கலக்கம். அந்த சகோதரிய பெற்றோர் கலங்கடிக்கப்படுகிறார்கள். தன்னுடைய மகன் வாழ்க்கை இழந்து விடுவார்களோ, ஐயோ தன் மகனுக்கு வாழ்க்கை இழந்து விளப்போ ஏற்பட்டு விடுமோ என்று சொல்லி கலக்கம். என்ன செய்வது என்று தெரியவில்லை, ஏது செய்வது என்று தெரியவில்லை, எப்படி அவர்களை புரிய வைப்பது என்று தெரியவில்லை. அவர்களுடைய சகோதரர் வீட்டில் அவர்கள் மிகவும் வசதி படைத்தவர்கள். இவர்கள் அவர்களுடைய பக்கத்தில் கூட போக முடியாத நிலைமையில் இருக்கிறவர்கள். இவருடைய பேச்சு, இவருடைய காரியங்கள் எல்லாம் எடுபடாத ஒரு சூழல். அப்படிப்பட்ட இடத்துல பெண் கொடுத்ததனால பயந்து போயிருக்கிறார்கள். தன்னுடைய மகனை நீக்கிவிட்டு தன் மருமகனுக்கு இன்னொரு மகனை முடித்து வைத்து விடுவார்கள் என்று, மகனுடைய வாழ்க்கை பறிபோய் விடுமோ என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற வேளையில ஒரு நாள் ஒரு மனிதன் மூலியமாக கேள்விப்பட்டு என்னை அழைத்தார்கள். நானும் அவர்களோடு கடந்து சென்றிருந்தேன். கடந்து சென்றிருந்த பொழுது அவர்களை அழைத்து சென்றார்கள். அங்கே அவருடைய மகள் வீட்டிற்காக ஜெபிக்கும்படியாய் நான் கடந்து சென்றிருந்தேன். அப்பொழுது அவர்கள் என்னிடத்தில் ஒரு காரியமும் சொல்லாமல் அழைத்து சென்றார்கள். போனோம், போய் அவர்கள் வீட்டிலே போய் ஜெபித்தோம். ஆண்டவர் அங்கே ஜெபிக்கிற வேளையில் இருக்கிற பதில் சொன்னார். இந்த வசனம் எனக்கு எப்பொழுதெல்லாம் சகரியா 9:12 என் ஞாபகத்துக்கு வருகிறதோ, அது வாசிக்கப்படுகிறதை காது கேட்கிறதோ, அப்பொழுதெல்லாம் அந்த சகோதரிய ஞாபகம் இன்றைக்கும் என் கண்முன் வந்து ஓடிவிடும். அல்லேலூயா. அப்பொழுது அந்த சகோதரிக்காக நாங்கள் மேல் வீட்டிலே நின்று நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த சகோதரி அவருடைய தகப்பனார், என்னை அழைத்து போன அந்த தகப்பனார், என்னோடு கூட என் கூட வந்த ஒரு ஊழியக்காரர், நாங்கள் 4 பேரும் மேலறையிலே இருந்து அந்த சகோதரிக்காக நாம் தலையிலே கை வைத்து ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் 127 சங்கீதத்தை ஞாபகப்படுத்தினார். கற்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கிற சுதந்திரம் என்று ஆண்டவர் சொன்னார். அவர் கொடுக்கிற ஈவோ, அந்த வார்த்தையை ஞாபகப்படுத்தி விட்டு அவர் சொன்னார், சகரியா 9:12 இன்றைக்கு நீ சுதந்திரித்துக் கொள் மகளே, உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு தெய்வத்தின் மீது. இன்றைக்கு நீ சிறையின் அனுபவத்தில் இருக்கிற ஆண்டவர் இன்றைக்கு அரணுக்கு திருவனுக்கு நினைக்கிற உனக்கு, அரனை நோக்கி பார்க்கிற உனக்கு ஆண்டவர் இரட்டிப்பான நன்மை தருகிறார். அதை இன்றைக்கே தருகிறார், அதை இப்பொழுதே தருகிறார். பெற்றுக்கொள் என்று ஆண்டவர் அந்த மகளுடைய சிரசில் வாக்குத்தத்தத்தை வைத்து ஜெபிக்க சொன்னார். அப்படியாக ஜெபித்துவிட்டு இறுதியாக அந்த சகோதரிக்கு ஆறுதல் சொல்லி கடந்து வந்தோம். சொன்னேன், இந்த வார்த்தை ஒரு நாள் போய் சொல்லாதுமா. ஒரே மாசத்துல முதல் வாரத்துல நாங்க போய் ஜெபம் பண்ணோம். அந்த மாதத்துல முதல் வாரத்தில் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். நான் சொல்லிட்டு வந்த இந்த வாக்கு தத்துவம் 31 நாளுக்குள்ள உனக்கு கிரியை செய்ய முடியும். அல்லேலூயா. 1ஆம் தேதி ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். 31ஆம் தேதி ரிசல்ட் வந்தது. அந்த மகள் கருத்தரித்திருக்கிறாள். சகரியா 9:12 அந்த மகளுடைய சிரசில் அப்பொழுதே பழித்தது இரட்டிப்பான நன்மை. என்ன தெரியுமா? 1 குழந்தை பாக்கியம், 2வது வாழ்க்கை தாழி நிலைத்தது. அல்லேலூயா. குழந்தை பிறக்காத பட்சத்தில் மகளை விலக்கிவிட்டு இன்னொரு திருமணம் முடிக்க வேண்டும் என்று இருந்த அந்த குடும்பத்தாருக்கு, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்த அந்த குடும்பத்தில் இந்த மகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் நிலைநிறுத்தினார். வாழ்க்கையை நிலைநிறுத்தி குழந்தை பாக்கியத்தை கொடுத்து இரட்டிப்பான நன்மையை ஒரே மாதத்திலே கொடுத்து ஆசீர்வதித்த அந்த அரனாகிய கிறிஸ்து அந்த மகளை ஆசீர்வதித்தார். அவருடைய சிறையிருப்பு மாறினது. எவ்வளவு பெரிய சிறையிருப்பு தெரியுமா? வாழ்க்கையை இழந்து போகக்கூடிய சிறையிருப்பு. குழந்தை குடும்பமே கண்ணீரிலே மூழ்க வேண்டிய ஒரு சிறையிருப்பின் அனுபவத்தில் இருந்த மகளை கர்த்தர் அந்த சிறையிருப்பிலிருந்து அந்த மகளை அப்படியே திருப்பி ஆசீர்வதித்தார். இன்றைக்கு அருமையாக 2 குழந்தைக்கு தாயாக இருக்கிறார்.
நல்ல ஒரு ஆண் மகனையும் ஒரு ஆண் பெண் மகளையும் பெற்று இன்னைக்கு பிள்ளைகள் 5 வயதிலும் 6 வயதிலும் கையில் குழந்தைகள் இருக்கிறார்கள். தெய்வம் ஒரு நாளும் போய் சொல்ல மாட்டார். உங்கள் நம்பிக்கை யார் மீது இருக்கிறதோ அந்த நம்பிக்கையிலே நீங்கள் உறுதியாக இருந்தால் போதும். அந்த நம்பிக்கை நற்பலனை கொடுக்கும். வேதம் சொல்லுகிறது, அதே 85ஆம் சங்கீதத்தில் 12வது வசனம் சொல்லுகிறது, வாசிங்க பார்ப்போம். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். எவ்வளவு அருமையான வார்த்தை! யாக்கோபின் சிறையிருப்பை நீக்கினவர், யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினவர். உங்களுடைய சிறையிருப்பை, உங்களுடைய குடும்பத்தின் சிறையிருப்பை, உங்களுடைய உறவுகளுடைய சிறையிருப்பை, உங்களுடைய பிள்ளைகளுடைய சிறையிருப்பை கர்த்தர் தீர்க்கும் நேரத்தில் உங்களுக்கு உண்டான நன்மைகளை கொடுக்கிற தேவன். கர்த்தர் நன்மையானதை கொடுப்பார். எவ்வளவு அருமையான வார்த்தை பார்த்தீங்களா? இல்லையா? தீமையானது ஒரு நாள் அனுமதிக்க மாட்டார். இப்ப நம்ம அப்பா சாபம் போடுவாரா? இல்ல சாபம் போட்டா அனுமதிப்பாரா? சொல்லுங்க. யாராவது சாபம் போட்டா அனுமதிப்பாராங்க? அனுமதிக்க மாட்டார்களா? என்னாகும் 24ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தில் பிலேயாம் என்ற ஒரு கர்த்தருடைய தீர்க்கதரிசி இஸ்ரவேல் மக்களை என்ன செய்ய வந்தான்? சபிக்க வந்தான். பாலாக்கு ராஜாவினிடத்திலே கூலி பொருத்திக் கொண்டு சபிக்க வந்தான். ஆனால் கர்த்தரோ அவனை சபிக்க விடாதபடிக்கு தடுத்து நிறுத்தி, என் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டியவர்கள், என் ஜனங்களை நீ ஆசீர்வதிக்கத்தான் வேண்டுமே ஒழிய என் ஜனங்களை ஒருபோது நீ சபிக்க நான் அனுமதிக்க மாட்டேன் என்று எச்சரித்த தெய்வம். எச்சரித்த தெய்வம். உங்களை சபிக்க விடுவாராங்க? சபிக்க விட மாட்டார். இல்லையா? ஏன்னா நீங்க எங்க இருக்கிறீங்க? கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறீங்க. இல்லையா? தேவனுடைய ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிற உங்களை ஆண்டவர் சபிக்க விடுவார் என்றால் சபிக்க விடவே மாட்டார். எவர் உங்களை சபிக்க முடியாது. இன்னும் ஒருபடி மேல போய் சொல்ற பாருங்க. வேதம் தான் சொல்லுகிறது, யாக்கோபுக்கு விரோதமா என்ன இல்ல, குறி சொல்லல் கிடையாது. இஸ்ரவேலுக்கு விரோதமா மந்திரம் கிடையாதுங்க. ஆனா இங்கே சொல்றாரு, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தர், பிரியமுள்ளவர் என்று சொல்லுகிறார். யாக்கோபின் சிறையிருப்பை மாற்றுகிறவர் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேலின் தேவன், யாக்கோபின் தேவன் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாக நீங்க தான் இஸ்ரவேல், நீங்க தான் யாக்கோபு என்று அடையாளப்படுத்துகிறார். எங்க நீங்க தாங்க இஸ்ரவேல், நீங்க தான் யாக்கோபு. உங்களை பார்த்து தான் சொல்றாரு, நம்மளை பார்த்து சொல்றாரு. உனக்கு விரோதமா குறி சொல்லலும் கிடையாது, மந்திரமும் கிடையாது, தந்திரமும் கிடையாது. பிள்ளி சுனியம் வச்சாலும் ஒண்ணும் செய்யாது, மாந்திரீகம் வச்சாலும் ஒண்ணும் செய்யாது, தகடு வச்சாலும் ஒண்ணும் செய்யாது, தாயத்து கட்டினாலும் ஒண்ணும் செய்யாது. எல்லாம் சாம்பலாய் போய்விடும். ஏனென்றால் யாக்கோபின் தேவனும் இஸ்ரவேலின் தேவனுமாகிய கர்த்தர், நீங்களும் நானும் அரணாய் கொண்டிருக்கிற கர்த்தர் அக்கினியானவர், சுட்டு சாம்பலாக்கி விடுவார். அல்லேலூயா. அவர் சொல்றார், மகனே மகளே, உன்னுடைய சிறையிருப்பை திருப்பி விடுகிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். சிறையிருப்பை திருப்புகிறவர். சாபத்தை கண்டு பயப்படாதீங்க. அல்லேலூயா. சாபம் ஒன்று உங்களை மேற்கொள்ள முடியாது. சாபத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்து தீர்த்திருக்கிறார். நீங்கள் இன்றைக்கு அரணுக்கு திரும்பி இருக்கிறீங்க. நீங்கள் அரணுக்குள் இருக்கிறபடியால் சாபம் உங்களை உங்கள் பிள்ளைகளையும் பின்தொடர முடியாது. தேவன் சாபம் பின்தொடர அனுமதிக்க மாட்டார். சபிச்சிருவாங்கன்னு பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன தருவாராம்? நன்மையானதை தருவார். அல்லேலூயா. நீங்க என்ன முயற்சி எடுத்தாலும், என்ன பிரயாசப்பட்டாலும் அதுல உங்களுக்கு நன்மையானதை கர்த்தர் தருவார். நீங்க எடுக்கிற முயற்சியில, நீங்க படுகிற பிரயாசத்துல, உங்கள் அலைச்சலுக்கு
கர்த்தர் நன்மையானதை தருகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நன்மையானதை தருகிற தேவன். கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார்கள். சர்வ வல்லமை படைத்த தேவன், சர்வ வல்லமை படைத்த தேவன். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ள தேவன். அவர் நம்மை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிற தேவன். இப்பொழுது இருப்பதை விட 1000 மடங்கு என்று சொல்லியிருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கிறவர்கள் எப்படி வந்து ஆசீர்வதிக்க வேண்டும் தெரியுமா? கோடாகோடியாய் பெருக வேண்டும் என்று ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய திட்டத்தை சொல்லி அனுப்புகிற தேவன் தெரியுமா? இப்படி திருக்குறார் உங்க சிறையிருப்பலாம். உங்கள் சிறையிருப்பை கண்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? அஞ்ச வேண்டாம். அல்லேலூயா. நம் ஆண்டவர் எல்லா சிறையிருப்புகளை மாற்றுகிற தேவன். ஒருவேளை இன்றைக்கு நாம் அப்படிப்பட்ட சிறையிருப்பின் அனுபவத்தில் இருப்போம் என்றால், என்ன விதமான சிறையிருப்பின் அனுபவமாக இருந்தாலும் சரி, பயப்பட வேண்டாம். நமது தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நமது வாழ்க்கை என்னும் கப்பலில் அவர் நங்கூரமாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகம் என்னும் கடலில் நம் வாழ்க்கை என்னும் கப்பல் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு விதத்தில் ஆண்டவர் மூழ்க விட மாட்டார். அல்லேலூயா. அழிய விட மாட்டார். காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு எப்படி இருக்கிறார்? நங்கூரமாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நங்கூரமா இருக்கிறாங்க. நம்ம கப்பலை என்ன செய்ய விட மாட்டாராம்? நம்முடைய வாழ்க்கையை மூழ்க விடவே மாட்டார். நன்மையானதை தருவாராம். தேசமும் என்ன தருமா? தன்னுடைய பலனை கொடுக்குமா. இந்த தேசத்துல, இந்த பூமியில, இந்த பகுதியில நீங்க எந்த இடத்துல என்னென்ன காரியங்களை செய்கிறீர்களோ அதற்குரிய பலனை இந்த தேசம் உங்களுக்கு அந்த அங்கீகாரத்தை தரும். கர்த்தர் நன்மையான தருவானா? தேசம் தர வேண்டிய அங்கீகாரம் கர்த்தர் உங்களுக்கு தரும். எவ்வளவு அருமையான வார்த்தை பார்த்தீங்களா? கர்த்தர் நீங்க எதிர்பார்க்கிற நன்மை கொடுத்துருவார். ஆனா இந்த தேசம் கொடுக்க வேண்டிய அங்கீகாரம் பாருங்க, அதை கர்த்தர் கொடுக்க வைத்து விடுவார். அல்லேலூயா. நன்மையானதை கர்த்தர் உங்களுக்கு நன்மையானதை தருவார். தேசமும் தன் பலனை உங்களுக்கு கொடுக்கும். தேசம் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பலன் என்ன? உங்களுக்கு அங்கீகாரம். அல்லேலூயா. தடையில்லா சான்று, ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. யாரும் உங்களுடைய உயர்வை தடுக்க முடியாது. தேசம் தன்னுடைய அங்கீகாரத்தை தருகிறது. எந்த அடிப்படையில், எந்த சூழ்நிலையில் என்று யாரும் கேட்காவண்ணமாய் தடையில்லா சான்றை தேவனை தரத்தக்கதாக ஒரு மாபெரும் அங்கீகாரத்தை உங்களுக்கு தேவன் தந்து உங்களை நன்மையினால் திருப்தியாக்குகிற தேவன். அவருடைய நன்மைகளா? அவருடைய நன்மைகளா? அல்லேலூயா. கர்த்தர் அவருடைய நன்மையை தருவார். இரண்டாவது, தேசம் தன் பலனை உங்களுக்கு கொடுக்கும். இந்த தேசத்துல, இந்த பூமியில நீங்க என்னெல்லாம் பிரயாசப்படுகிறீங்களோ அதுக்குரிய பலனையும் கர்த்தர் கிடைக்க விடாம விட மாட்டார். அல்லேலூயா. நீங்க என்ன பிரயாசப்படுறீங்களோ, எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த உழைப்புக்குரிய பலன், அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. அதான் தேசமும் தன் பலனை தரும். கானான் தேசம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு ஜனங்கள் அழைத்து செல்லப்பட்டார்கள். அழைத்து செல்லப்பட்டவர்களுக்கு தேவன் சொன்ன அந்த பலன் என்ன? பாலும் தேவன் ஓடுகிற ஆசீர்வதிக்கப்பட்ட பலன். அல்லேலூயா. அதை போல தேவன் உங்களுக்கு ஒரு நிர்வாகத்தை, உங்களுக்கு ஒரு வேலையை, உங்களுக்கு ஒரு பொறுப்பை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார் என்றால், அதற்குரிய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அதை தந்தார் என்றால் அதற்குரிய பலனை நிச்சயமாய் பெற்றுக் கொள்வீர்கள். வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் அதுக்குரிய பலனை அனுபவிக்கிறமா செய்ய வைப்பார். வாக்குத்தத்தம் பண்ணாரு, பாலும் தேவன் ஓடுகிற தேசத்தை தருவேன். அந்த தேசம் கொடுத்துச்சா இல்லையா? கொடுத்துச்சு. பாலும் தேவன் ஓடுகிற
ஆசீர்வாதங்கள் அந்த தேசத்தில் இருந்தது. அதை தேவ ஜனங்கள் சுதந்திரித்துக் கொண்டார்கள், அனுபவித்தார்கள். அதுபோல தேவ பிள்ளைகளே, இந்த தேசத்திலே, இந்த பூமியிலே நீங்கள் எவைகளை காத்துக் கொண்டிருக்கிறீர்களோ, எவைகளெல்லாம் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ, அவை இந்த தேசம் உங்களுக்கு கொடுக்கும். கர்த்தர் உங்களுக்கு நன்மையானதை தருகிறார். தேசமும் தன் பலனை தரும். ஆண்டவர் உங்க சிறையிருப்பை மாற்றுகிற தேவன். சிறையிருப்பை கண்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? அப்பப்ப சின்ன சின்ன காரியங்கள் அது வந்து போய் முட்டி மோதிட்டு போகும். அல்லேலூயா. தேவன் நமக்கு தருகிற நன்மைகளை சுதந்திரிக்க விடாதபடிக்கு, தேசம் கொடுக்கிற நன்மைகளை சுதந்திரிக்க விடாதபடிக்கு சில நேரங்களில சிறையின் அனுபவத்துக்கு ஏற்ப சில காரியங்கள், சில விதமான மன நோவுகள், மன விளைச்சலுக்கு உண்டான காரியங்கள் அப்பப்ப வந்து முட்டி மோதிட்டு போகும். பயப்படாதுங்க. அதான் முன்னால வச்சுட்டாரு, நம்பிக்கையுடைய சிறைகளே. இல்லையா? முதல்ல என்ன இருக்கணும்? நம்பிக்கை இருக்கணும். சிறையிருப்பு இரண்டாவது தான். இல்லையா? சிறையிருப்புல இருக்கிற நீங்க எப்படி இருக்கணும்? நம்பிக்கையோட இருங்க. என்ன நம்பிக்கை? கர்த்தர் என் சிறையிருப்பை மாற்றுவார். கர்த்தர் கணவருடைய சிறையிருப்பை மாற்றுவார். கர்த்தரின் குடும்பத்தினுடைய, என்னுடைய உறவுகள், சகோதர சகோதரிய, என்னுடைய ஒரு சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். பலனை கொடுக்க செய்கிறவர், நன்மைகளை கொடுக்க செய்கிறவர். தெற்கத்தி வெள்ளம் திருப்பப்படுவது போல் உங்களுக்கு உண்டானவைகள் உங்களுக்கு நேராக திருப்பப்படும். உங்களிடத்தில் இருக்கிற சிறையின் காரியத்தை அவர் திருப்பி விட்டார், ஓடி ஓடிப்பார். அல்லேலூயா. நம்ம அப்பா நம்மளை கைவிடுவாரா? கைவிடவே மாட்டார். அப்பாவை நம்பி நின்னா போதுங்க. அப்பாவை உறுதியா பற்றி கொண்டா போதும். ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலும் ஏசப்பா நம்மளை என்ன செய்ய மாட்டாங்க? கை விடவே மாட்டாங்க. அல்லேலூயா. யார் கைவிட்டாலும், யார் கைவிட்டாலும் யார் கைவிட மாட்டா? இயேசு கைவிட மாட்டார். அல்லேலூயா. நம்ம அப்பா எப்போது நம்ம கூட இருக்கிறாருங்க. என்ன அப்படின்னா, நம்மளை எங்க வரைந்து வைத்திருக்கிறார்? அவருடைய உள்ள கையில நம்மளை வரைந்து வைத்திருக்கிறார். நம்ம உள்ள கையில வரைந்து வைத்திருக்கிறார். ஒரு கையில பிள்ளைகள் இப்ப மறுநாள் போட்டிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்பப்ப பாப்பாங்களா, பார்க்கண்டாங்களா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. குறைஞ்சிச்சா? சிவப்பா இருக்கா? அழகா இருக்கான்னு பார்ப்பாங்கல்ல. அப்ப ஒரு சாதாரண அழிந்து போகின்ற ஒரு அலங்கரிக்கப்பட்ட ஒரு பொருளையே கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா, உங்களை அழகாக உள்ளங்கையில வரைஞ்சிருக்கிறவரு எவ்வளவு பார்த்துக்கிட்டு இருப்பாரு. யோசிச்சு பாருங்க. இது வர விட மாட்டாரா? விடவே மாட்டார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாள் உங்களை என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அவருடைய கரத்தில் உங்களை என்னையும் அழகாய் வரைந்து வைத்திருக்கிறார். அவர் உள்ள கையில நீங்க இருக்கிறீங்கிறத மறந்துடாதீங்க. சிறையிருப்பை கண்டு நம்ம என்ன செய்ய வேண்டாம்? பயப்பட வேண்டாம். இதெல்லாம் அப்பப்ப சாத்தான் என்ன செய்வான்? நம்மளை கொஞ்சம் மனமுடிவுக்குள்ள தள்ளி விட்டு பார்ப்பான். சோர்ந்து போறதுக்கு நம்மளை தள்ளி விட்டு பார்ப்பான். ஆனாலும் சோர்ந்து போகக்கூடாது. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, என்னாலும் சோர்ந்து போகாதே. கண்களை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? கண்களை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, என்னாலும் சோர்ந்து போகாதே. அல்லேலூயா. ஒரு நாளும் சோர்ந்து போகக்கூடாது. நம் ஆண்டவர் நம்ம கூடவே இருக்கிறார். நம்முடைய கர்த்தர், நம்முடைய நம்பிக்கையின் நட்சத்திரம் நம்ம கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மளை கைவிடவே மாட்டார். ஏன் கைவிட மாட்டார்னா, அவர் கைக்குள் நாம் இருக்கிறபடியினால், அவர் நம்மை கரம்பிடித்திருக்கிறபடியினால் ஒருபோது நம்மளை கைவிடவே மாட்டார்.
சிறையிருப்பை மாற்றுகிற தேவன், சிறையிருப்பை நீக்குகிற தேவன். கண்ணீரின் சிறையிருப்பு, வேதனையின் சிறையிருப்பு, துக்கத்தின் சிறையிருப்பு, வருத்தத்தின் சிறையிருப்பு, கடனின் சிறையிருப்பு, வியாதியின் சிறையிருப்பு, நெருக்கடியின் சிறையிருப்பு, கலகங்களின் சிறையிருப்பு, சண்டையின் சிறையிருப்பு, போராட்டத்தின் சிறையிருப்பு, இப்படி என்ன சிறையிருப்புகள் உண்டோ அத்தனை சிறையிருப்புகளையும் கர்த்தர் இன்றைக்கு உங்களை விட்டு, உங்கள் சந்ததியை விட்டு, உங்கள் குடும்பத்தை விட்டு இன்றைக்கு இப்பொழுது சபையை விட்டு இன்றைக்கு திரும்புகிறார். சிறையிருப்பை திரும்புகிறார். யாக்கோபின் சிறையிருப்பை திரும்பினவர் இன்றைக்கு உங்களுடைய சிறையிருப்பை இப்பொழுது திரும்புகிறார். இப்பொழுது திருப்புகிறது, சிறையிருப்பை மாற்றுகிறது. 400 வருஷம், ஒரு வருஷம் இல்ல 2 வருஷம், எத்தனை வருஷம்? 400 வருஷம் எகிப்தில் சிறையின் அனுபவத்தில் இருந்தார்கள். 1 வருஷமா 2 வருஷமா 400 வருஷம். ஆண்டவர் ஒரு நாள் வந்தது, அவர் வேலை வந்தது, ஒரு நம்பிக்கையோடு மக்கள் எல்லாம் காத்திருந்தார்கள். அவங்க நம்பிக்கைக்குரிய பலன் ஒரு நாள் வந்தபோது சிறையின் அனுபவம் மாறியது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அதே 400 வருஷங்களுக்கு முன்பாக ஆபிரகாமோடு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தின் தேவன் வாக்குத்தத்தத்துக்கு நேராக அவர்கள் சிறையிருப்பை மாற்றி அப்படியே திருப்பி கூட்டிட்டு போனார். பார்த்தீங்களா? அதுதான் தேவன், அவர்தான் கர்த்தர். அவர்தான் சொல்றாரு, உங்களுக்கு நன்மையானதை தருவேன். நீங்கள் வசிக்கிற, நீங்கள் குடியிருக்கிற இந்த தேசம், நாம குடியிருக்கிற இந்த தேசம் நமக்கு உண்டானதை தரும். இந்த தேசத்தில் நமக்கு உண்டான பலன் பங்கும் கிடைக்கும். யாராலும் தடுக்க முடியாது, யாராலும் தடை செய்ய முடியாது. தேவன் வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாதவர், சிறையிருப்பை மாற்றுகிறவர், சிறையின் அனுபவத்தை மாற்றுகிறவர், இரட்டிப்பான நன்மைகளை தருகிறவர், இன்றைக்கே தருகிறவர், இப்பவே தருகிறவர். கைவிடுவாராங்க? கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. நம் ஆண்டவர் சிறையின் அனுபவத்திலிருந்து நம்மளை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார், சிறையிருப்பை மாற்றுகிறவராய் இருக்கிறார். அப்ப ஆண்டவர் நம்ம கூடவே இருக்கிறாருங்க. ஒன்றை குறித்து நீங்க நினைச்சாதுங்க, கவலைப்படாதீங்க. எல்லா விதத்திலும் ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார், எல்லா விதத்திலும் ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார், எல்லாவற்றிலும் ஆண்டவர் தேசம் தன் பலனை கொடுக்கும் என்ற வார்த்தைக்கு இணங்க எல்லாவற்றிலும் உங்கள் பிரயாசத்துக்கு, உங்கள் முயற்சிக்கு, உங்கள் உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். நிச்சயமாய் ஒரு அங்கீகாரம் உண்டு. தேவன் உங்கள் சிறையிருப்பை மாற்றுகிறவர். நீங்க ஆராதிக்கிற தேவன் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனாக சர்வ வல்லமையுள்ள அல்மைட்டி காட், சர்வ வல்லமை உள்ளவர். அவர் கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். சிறையிருப்பை மாற்றுகிறது. இன்றைக்கு அவர் உங்களை என்னை அவர் உள்ள கையில் வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் எங்க இருக்கிறோங்கிறத முதல்ல உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் அவருடைய திருக்கரத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய திருக்கரத்தில் இருக்கிறோங்க, அவருடைய உள்ள கையில இருக்கிறோம். அவர் நம்ம கூடவே இருக்கிறாரு, நாம் அவர் கூட இருக்கிறோம். உங்களை, உங்க பிள்ளைகளை, உங்களுடைய ஆசீர்வாதத்தை எவர் சபிக்க முடியாது, ஆசீர்வதிக்க தான் முடியும். சபிக்கணும்னு வந்தவங்க கூட வந்து நின்றுகிட்டு ஆண்டவரை வாயை அப்படியே புரட்டி விட்டுறாரு. சரி சரி நல்லா இருந்துட்டு அப்படின்ட்டு போயிடுவான். அல்லேலூயா சொல்லுங்க. சாபம் கூட வாரம் எப்படி கொண்டு போயிடுவான், நன்மையான வார்த்தை சொல்லிட்டு போயிடுவான். நம்மளை சபிக்க கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். உங்களை, உங்க பிள்ளைகளை, உங்க குடும்பத்தை, உங்க ஆசீர்வாதத்தை
உங்களுடைய நன்மைகளை ஒருவனும் சபிக்க முடியாது, சபிக்க விடவும் மாட்டாருங்க. அப்படி இருக்க நாம் எதற்கு கலங்க வேண்டும்? அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் இந்த லேசான உபத்திரவம். ஹல்லேலூயா. அதி சீக்கிரத்தில் உங்க உபத்திரவங்கள் என்ற இந்த சிறையிருப்பு நீங்கிவிடும். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, அதி சீக்கிரத்துல எல்லாம் சரியாயிடும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு இந்த வருஷத்தின் நன்மையை இரட்டிப்பாய் தரப்போகிறார். ஆண்டவர் இந்த வருஷத்தின் நன்மைகளை உங்களுக்கு இரட்டிப்பாய் கர்த்தர் தரப்போகிறார். உங்களுக்கு 2024 ஆண்டிற்குண்டான இந்த வருஷத்தின் நன்மைகளை இந்த தேசம் உங்களுக்கு இரட்டிப்பாய் தரப்போகிறது. பரவாயில்லைங்க, அதி சீக்கிரத்தில் எல்லாம் சரியாகும். யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பின கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை திருப்புகிறார். நன்மையானை தருகிற கர்த்தர் இந்த வருஷத்திலே உங்களுக்கு நன்மையானை தரப்போகிறார். தேசமும் நீங்கள் பிரயாசப்படுகிற காரியங்களிலே இந்த வருஷம் பலனை கொடுக்க போகிறது. சகரியா 9:12 உங்கள் வாழ்க்கையிலே இந்த நாளிலே தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய நாமத்தினாலே சொல்லுகிறேன், இது பலிக்க போகிறது. பலிக்க போகுதுங்க. இரட்டிப்பான நன்மை ஆண்டவர் தரப்போகிறார். உங்க சிறையிருப்பை கர்த்தர் முறியடித்தார், சிறையிருப்பை திருப்பிட்டார். இப்ப என்ன உங்களை பார்த்து என்ன திரும்ப போகுது? உங்ககிட்ட இருந்து சிறையிருப்பை திருப்பி விட்டுட்டாரு. இப்ப சிறையிருப்பை திரும்பணும்னா அவர் வெற்றிடம் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த வெற்றிடத்தை நிரப்புறதுக்கு தான் ஆண்டவர் உங்களுக்குள்ள ஆசீர்வாதத்தை தெற்கத்தி வெள்ளத்தை திருப்பினது போல திருப்பி உங்ககிட்ட அனுப்புறார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை இந்த வருஷத்துல இரட்டிப்பான நன்மை, ஒன்று சிறையிருப்பு நீங்கிறது, இரண்டாவது உங்க ஆசீர்வாதம் 2 மடங்கு திரும்ப இந்த வருஷம் இந்த 4ஆம் தேதி ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். தீர்க்க தரிசனமாக தேவனுடைய சன்னிதானத்தில் நின்று சொல்லுகிறேன், இந்த வாக்குத்தத்தம் படிக்க போகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. சகரியா 9:12 இரட்டிப்பான நன்மை நீங்கள் சம்பாதித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். தேவனுடைய பரிபூரணத்தில் என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். என் வார்த்தை இல்லை, இது கர்த்தருடைய வார்த்தை, நிறைவேறுகிற வார்த்தை. மனுஷனுடைய வார்த்தை நிறைவேறாது, ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும். பேசுகிறது தான் மனுஷன், பேசப்படுகிற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. அந்த வார்த்தை நிறைவேறும். அந்த வார்த்தைக்கு உயிர் இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் ஜீவனோடு இருந்ததாம், ஜீவனோடு இருந்ததாம். அந்த வார்த்தை தான் இப்போது உங்களுக்கு நேராக தீர்க்க தரிசனமாய் வந்திருக்கிறது. சகரியா 9:12 என்ற வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக பலிபீடத்திலிருந்து நமக்கு புறப்பட்டு வந்திருக்கிறது. இரட்டிப்பான நன்மை, இரட்டிப்பான நன்மை. அப்படி எல்லாரும் ஒரு விஷயம் கண்களை போடுவோம். தகப்பனே,
வாக்கு கொடுத்திருக்கிறேன். பணியிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தை ஆண்டவரே கேட்கப்பட்ட செய்தியின்படி சங்கீதம் 85:1 சங்கீதம் 55:85 ஆண்டவரே 12 தகப்பனே நீ நல்லவர், சிறையிருப்பை திருப்புகிறவர், சிறையிருப்பை திருப்புகிறவர், நன்மையானவைகளை கொடுக்கிற தேவன், தேசம் தன் பலனை கொடுக்கத்தக்கதாய் உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக கொடுத்திருக்கிறேன். இந்த வேளையில் கேட்கப்பட்ட வார்த்தைக்கு இணங்க உங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே பணியிடத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தம் தீர்க்கதரிசன வார்த்தையை அனுப்பியிருக்கிறேன். சகரியா 9:12 அனுப்பி வைத்திருக்கிறேன். இரட்டிப்பான நன்மை இன்றைக்கு இப்பொழுது சிறையிருப்பின் அனுபவத்தில் இருக்கிற ஜனங்கள் அரணுக்கு திரும்புகிற வேளையில் ஆண்டவரே இரட்டிப்பான நன்மைகளை கொடுக்கிறேன். எல்லா தடைகளையும் தாமதங்களை விலக்கி நன்மை செய்ய போகிறேன், அற்புதம் செய்ய போகிறேன், அதிசயங்களை செய்ய போகிறேன், விடுதலை கொடுக்க போகிறேன், சுகத்தை கொடுக்க போகிறேன், ஆரோக்கியத்தை கொடுக்க போகிறேன், தீர்க்க ஆயுசை கொடுக்க போகிறேன், பாதுகாப்பை கொடுக்க போகிறேன். உங்க பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒரு பெரிய அங்கீகாரத்தை இந்த தேசம் கொடுக்க போகிறது. சகல ஜாதிகளும் சகல ஜனங்களும் இந்த தேசம் தன் பிள்ளைகளுக்கு உண்டான உங்களுடைய பிள்ளைகளுக்கு உண்டான அங்கீகாரத்தை உங்களுக்கு வரும் நாட்களிலே கொடுக்க போகிறோம். இன்றைக்கு நன்றி ஆண்டவரே. யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பின கர்த்தர் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்ன விதமான சிறையிருப்பின் காரியங்கள் உண்டோ அத்தனை சிறையிருப்பை அவர்களை விட்டு திருப்பி விடுகிறார். தேவரே உங்களிடத்தில் உள்ள நன்மைகளை உங்க பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆசீர்வதி. தேசம் தன் பலனை உங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கட்டும். கவலைகளும் வருத்தங்களும் பாரங்களும் வேதனைகளை நீக்கட்டும். வியாதியை விளைத்து போடும் நோய்களை குணமாக்கும். தடைகளை நீக்கி போடும். வீடு வாசலை கட்டி விடுவீராக. திருமண தடைகள் விலகி போகட்டும். குழந்தை வாக்கியங்களை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. பண தேவைகள், பொருளாதார தேவைகள், பண கஷ்டங்கள், மன கஷ்டங்களிலிருந்து ஒரு விடுதலையை ஆண்டவரே நீர் கொடுப்பீராக. இந்த சிறையின் ஆண்டவரே வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவீராக. தொழில், வியாபாரம், நிர்வாகங்கள் அனைத்தையும் ஆசீர்வதித்து ஒரு பெரிய அங்கீகாரத்துக்கு உட்பட்ட ஆண்டவரே தேச பலன் வெளிப்படட்டும் ஐயா. இவர்களை ஆசீர்வதியும், இவர்களை ஆசீர்வதியும். இந்த வார்த்தைகளை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். சகரியா 9:12 இவருடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்கட்டும். சங்கீதம் 85:1 சங்கீதம் 85:12 நிறைவேறட்டும். இவருடைய சிறையிருப்பு திரும்பட்டும். கர்த்தர் நன்மைகளை கொடுப்பீராக. தேசம் தன் பலனை கொடுக்கட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதி. ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும். உம்முடைய நன்மைகளால் முடி சூட்டும். உம்முடைய நன்மைகளால் முடி சூட்டும். தேவ சமாதானம் இவர்களுக்குள் வரும். கவலை, வருத்தம், பயம், கலக்கமெல்லாம் நீங்கி தேவ சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, பூரிப்பு இவர்களுக்குள் நிறைந்து காணப்படட்டும். அப்படியே நீ வழி நடத்துகிறார். ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. உம்முடைய நல்ல திருநாமத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த வார்த்தைகளை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய நல்ல திருநாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். விடுதலையையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் நன்மைகளையும் பலனையும் நற்பண்புகளையும் இவர்களுக்கு கிட்டி சேரும்படியாய் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய நல்ல திருநாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து எனும் நல்ல திருநாமத்தில் இவர்களை ஆசீர்வதித்து ஆண்டவரே அப்பா இவர்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதி, காத்துக்கொள்ளும், கிருபை மூடிக்கொள்ளட்டும். இரட்சகராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எல்லா கண்களை மூடி மறுபடியும் சொல்லுவோம். ஆத்துமாவே